அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தக்டூர் தமிழச்சி. இன்னைக்கு பார்க்க போகிற கதை என்னென்னா, ஒரு உண்மையான சம்பவம். அதாவது, இந்த பூவுலகில் மனிதனாக பிறப்பெடுத்து கடவுளாக மாறிய நல்ல தங்காள் பற்றியதான் இந்த கதை. இந்த கதை வறுமை, உறவினர்களால் வஞ்சிக்கப்பட்டு சிறு விரிசல் பெரும் பிரச்சனைக்கு காரணமாகி, அந்த பிரச்சனை ஒரு தாயின் நேசத்தையும் வேதனையும் சொல்லும் ஒரு தமிழ் காவியம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கதை உண்மையாகவே நடைபெற்ற ஒரு கதை. கதைக்குள்ளே போகலாங்களா? வாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் அர்ஜுனா நதியில் இருக்கிற வத்திராயிருப்பு அப்படின்ற பகுதியில் இருக்கிற கோட்டைப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர் ஆட்சி செய்த அரசனுக்கும் அரசிக்கும் பிறந்த 2 பிள்ளைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நல்ல தம்பி, இன்னொன்று நல்ல தங்காள் அப்படின்னு 2 பேர் பிறக்கிறாங்க. அண்ணன் தங்கை. அண்ணனுக்கு தங்கை மேலே உயிர் பிரியம். தங்கையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. ஏன்னா சிறு வயதிலேயே அரசனும் அரசியும் தவறி போயிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் தன் தங்கையை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறாரு. ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இப்படி இருக்கும்போது திருமண வயது வருது நல்ல தங்காவுக்கு. மதுரையை ஆட்சி செஞ்ச காசிராஜன் அப்படின்னு ஒரு அரசன், அவருக்கு அவரோட தங்கை நல்ல தங்காவால் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. நல்லபடியாக திருமண வாழ்க்கையும் மதுரையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க காசிராஜனும் நல்ல தங்காவும். அவங்களுக்கு 7 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகள். இந்த 7 பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது, ஒரு காலகட்டத்துக்கு மேலே மதுரையில் வறட்சி, மழை இல்லாமல் அங்கிருந்த ஆடு மாடு செடி கொடி எல்லாமே வறட்சியில் வறண்டு இறந்து போயிடுதுங்க. இப்படி இருக்கும்போது அங்கேருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சில பேர் வறட்சியில் இறந்து போயிடுறாங்க, சில பேர் அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயும் ஆயாச்சு. இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தங்கிட்ட இருந்த சொத்துக்களை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு காசிராஜன். இப்படி இருந்ததுனால அவரும் நிறையா வறுமைக்கு தள்ளப்படுறாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்க குடும்பத்தில் மிக வறட்சி ஏற்படும் போது குழந்தைகளுக்கு சாப்பாடு கூட இல்லாத நிலைமைக்கு காசிராஜன் தள்ளப்படுறாரு. அப்போது நல்ல தங்காள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என் அண்ணன்கிட்ட ஏதாவது உதவி கிடைக்குமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக என் அண்ணன் எனக்காக உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தங்காள் சொல்கிறாங்க. ஆனால் காசிராஜன் என்ன சொல்கிறாரு, வேண்டாம், நீ உன் அண்ணனை நீ வற்புறுத்தாத, அவர் செய்வார்ன்றது நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் அவரை நீ கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு காசிராஜன் சொல்கிறாரு. ஆனால் நல்ல தங்காள் என்ன பண்ணுறாரு, இல்லை, பிள்ளைகள் எல்லாமே பசியில் வாடுறாங்க, ஏதாவது ஒரு உதவியை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசிராஜனை மதுரையிலே விட்டுட்டு நல்ல தங்காள் என்ன பண்ணுறா, நடிப்பாதியாவே கோட்டைப்பட்டிக்கு வரா. அங்கே வரும்போது என்ன ஆகுது, வரும் செய்தியை கேட்ட அவங்க அண்ணன் போய் ஏதாவது வேட்டையாடிட்டு வரலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போயிடுறாரு. அங்கே வீட்டுக்கு வந்த இந்த நல்ல தங்கால அவங்க வீட்டில் இருந்த அண்ணி மூலி அலங்காரி என்ன பண்ணுறான்னா, அவள் வருவதை பிடிக்காமல் தன்னோட சொத்துக்களை எல்லாம் தன் தங்கைக்கு எழுதி வச்சு நம்மளும் நடுத்தெருவுக்கு வந்துருமோ அப்படின்னு நினச்சி அந்த மூலி அலங்காரி என்ன பண்ணுறா, அவங்க அண்ணனை பார்க்காத விதமாக வீட்டுக்கு வந்த நல்ல தங்காள், அண்ணி குழந்தைகளுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு, உன் அண்ணன் உனக்காக வேட்டையாட காட்டுக்கு போயிருக்கான், அவன் திரும்பி வரணும்னு நாங்கள் எல்லாரும் விரதமாக இருக்கோம், வீட்டில் எதுவுமே சமைக்கலை அப்படின்னு சொல்கிறா. உடனே என்ன பண்ணுறா, ஒரு கேழ்வரகு, அதுவும் பழைய கேழ்வரகு, ஒரு உடைந்த பானை, பச்சை விறகு இதெல்லாம் கொடுத்து, பிள்ளைகளுக்கு பசியாத்து, இதில் ஏதாவது கஞ்சி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, மூலி அலங்காரி அவகிட்ட கொடுக்குறா. வேறு வழி இல்லாமல் குழந்தைகள் பசியை தீர்க்கணுமே நல்ல தங்காள் என்ன பண்ணுறா, அதையும் வாங்கிக்கிட்டு சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறா.
கடவுளே, என் குழந்தைகள் ரொம்ப பசியில் இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த பச்சை விறகு எரியும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி வேண்டா. உடனே அந்த என்ன ஆகுது, அந்த பச்சை விறகும் பத்தினியாக சொன்னதுனால என்ன ஆகுது, எரிய ஆரம்பிக்குது. கஞ்சியும் காய்ச்சி முடிக்கிறா. என்ன, நம்ம இந்த அளவுக்கு அவளை எதுவுமே இல்லாமல் உடைந்த பானையை கொடுத்தா கூட அவள் கஞ்சி காய்ச்சிட்டாளேன்ற அந்த கோவத்தில் இருந்த அந்த மூலிகை அலங்காரி என்ன பண்ணுறா, அந்த கஞ்சியை காலால் எட்டி உதைக்கிறா. கீழே அந்த கஞ்சிகள் எல்லாம் சிதறி கிடக்கு. அந்த கஞ்சிகளை கையால் எடுத்து சாப்பிட்றாங்க அந்த பிள்ளைகள். அதை பார்த்த நல்ல தங்காவுக்கு, என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு கதியா அப்படின்னு இடிஞ்சு போய் நிற்கிறா. உடனே என்ன பண்ணுறா, தன் பிள்ளைகள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு போகிறா. காட்டின் நடுவில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணற்றுல போய் உட்கார பக்கத்தில் எல்லா குழந்தைகளும் பசியில் வாடி எல்லாருமே மயங்கி விழுறாங்க. அப்போது அவள் கழுத்தில் இருந்த தாலியை கலட்டி அந்த கிணற்றின் மேல் வைக்கிறா. ஏன்னா தன்னோட கணவன் தன்னை தேடி வந்தால் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒருவேளை அண்ணன் தேடி வந்தால் தன்னை அடையாளம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறா, ஒரு சங்கை அந்த கிணற்றின் மறுபக்கம் வைக்கிறா. வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தையாக எடுத்து கிணற்றில் போடுறா. கடைசியாக என்ன பண்ணுறா, தானும் விழுந்து உயிரை விடுறா. தன் வீட்டுக்கு திரும்பி வந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு, எங்கே என் தங்கைன்னு கேட்கும்போது, உன் தங்கை வந்தாங்க, விருந்து பழமாக உபசரிச்சும் சாப்பிட்டுட்டு நான் எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் மூலி அலங்காரி சொன்னதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத நல்ல தம்பி என்ன பண்ணுறாரு, நீ என்ன செய்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு அவளை தேடிக்கிட்டு நல்லத்தங்காவை தேடிக்கிட்டு காட்டு பக்கம் போகிறாரு. போகும்போது ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு கிணற்றை சுற்றி இருக்காங்க. போகும் வழியில் அவள் எப்போ கிணத்துல குதிச்சாலோ அப்போவே மதுரையில் அளவு கடந்த மழை. அதனால் என்னாகுது, ஊர் மக்கள் எல்லாருமே இதுக்கப்புறம் செழிப்பாக கிணறு, குளம், ஏரி எல்லாமே நிரம்பி வழியுது. இதுக்கப்புறம் விவசாயம் செஞ்சு நம்ம நாடு திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்றத உறுதி கொண்ட அந்த காசிராஜன் என்ன பண்ணுறாரு, தன்னோட மனைவியை அழைச்சிட்டு போகிறதுக்காக வராரு. வழியில் சந்தித்த நல்ல தம்பியும் காசிராஜனும் தன் மனைவியையும் தங்கையும் தேடி போகிறாங்க. போகும்போது அந்த கிணற்று பக்கம் போகும்போது தன்னுடைய 7 பிள்ளைகளும் நல்ல தங்கவும் இறந்து கிணற்றின் தண்ணியில் மிதந்துட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே காசிராஜன் என்ன பண்ணுறாரு, இவ்வளவு சொத்தோடு பிறந்து இவ்வளோ வசதியாக வாழ்ந்த என்னோட மனைவியை சாகரத்துக்கு நானே காரணமாயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு காசிராஜன் அதே இடத்துல தன்னை உயிரை விட்டுடுறாரு. அப்புறம் எல்லாரையுமே மேலே கொண்டு வந்து தன் தங்கையை கட்டி பிடிச்சு அழுகிறாரு. ஆனால் அவள் தங்கை எந்திரிக்கிறதே இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட மனைவி மூலி அலங்காரி தான் தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, நல்ல தம்பி அவளை அங்கே போய் அவளை கொன்னுட்டு அவங்க குடும்பத்தில் இருந்த எல்லாரையுமே கொன்னுட்டு மன துயரம் தாங்காமல் நல்ல தம்பியும் இறந்து போயிடுறாரு. கடைசியில் எல்லாரும் ஆன்மாவாக கடவுள்கிட்ட போகிறாங்க. அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எல்லாருமே இந்த பூலோகத்தில் தகுதியாக வாழ வேண்டிய மனிதர்கள், நான் திரும்பவும் உங்களுக்கு மறுபிறப்பு கொடுக்குறேன், நீங்கள் திரும்பவும் போய் மனிதர்களாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்கிறாரு. ஆனால் நல்லத்தங்கள் என்ன சொல்கிறா, இல்லை நீங்கள் நாங்கள் மனிதனாக பிறந்த எங்களுக்கு நீங்கள் திரும்பவும் உயிர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், மக்களுக்கு மிகப்பெரிய களங்கம் விளைவிச்சதாக ஆகிடும். அந்த களங்கத்தை விளைவிக்க எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் எனக்கு முக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அந்த கொடுத்த வரனையும் திருப்பி கொடுத்துட்றா. உடனே அந்த வரனையே கடவுள், அதாவது கொடுத்த வரனையே வாங்காத நல்ல தங்கால் என்ன பண்ணுவா, கடவுளாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் அவளை கடவுளாகவே மாற்றி கொடுத்துட்றாரு. இப்போவும் விருதுநகர் மாவட்டத்தில் அவங்களுக்குன்னு ஒரு கோவிலே இருக்குது. அந்த கோவில் பக்கத்தில் அவங்களோட 7 குழந்தைகளையும் வச்சு பெரிய திருவிழாக்களும் நிறைய பேர் குல தெய்வங்களாகவும் இப்போவும் அந்த சாமியை வழிபட்டுட்டு வராங்க. அவங்க விழுந்து இறந்ததாக சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த அர்ஜுனா நதிக்கரையில் இருக்கிற அந்த கிணறு சிதைந்த நிலையில் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல தங்கால் மனிதனாக பிறந்து கடவுளாக மாறிய ஒரு பெண்ணின்
உண்மை சம்பவம் இந்த கதை. இந்த மாதிரி உண்மை சம்பவம் வேறு ஏதாவது கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை போல் வேறு ஏதாவது கதைகள் இருந்தால் உங்களுக்காக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.